வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் குத்து விளக்கு ஏற்றும் முறைகள் மற்றும் பலன்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். குத்து விளக்கின் தீபமானது கிழக்கு முகமாக ஏற்றினால் துன்பங்கள் நீங்கி வசீகரம் உண்டாகும் என்பது ஒரு நம்பிக்கை. மேற்கு முகமாக தீபம் ஏற்றினால் கிரக தோஷம் மற்றும் பங்காளி பகை உண்டாகிறதா? இதே போன்று வடக்கு முகமாக தீபம் ஏற்றினால் கல்வி மற்றும் சுப காரியங்களில் ஏற்படும் தடைகள் நீங்குவதாக சொல்கிறார்கள். அதே போன்று தெற்கு முகமாக விளக்கு ஏற்றினால் அபசகுனமானதாம், பெரும் பாவம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. இதே போன்று குத்து விளக்கு ஏற்றும் முகங்களின் நன்மைகள் அப்படி என்றும் சொல்கிறார்கள். எத்தனை முகங்கள் ஏற்றினால் என்னென்ன பலன்கள் என்பது. குத்து விளக்கில் ஒரு முகம் ஏற்றினால் மத்தியமமான பலன் எங்களுக்கு கிடைக்கின்றது. அதே போன்று 2 முகங்களை ஏற்றினால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகிறதா? 3 முகங்களை ஏற்றினால் புத்திர சுகம், கல்வி கேள்விகளில் விருத்தி உண்டாகும் என்பது ஒரு நம்பிக்கை. 4 முகங்களில் ஏற்றினால் சர்வ பீடை நிவர்த்தியாகி மேலும் ஐஸ்வர்யம், லக்ஷ்மி கடாட்சம் ஆகியவை பெருகுகிறதாக சொல்லுகிறார்கள். குத்துவிளக்கு ஏற்றும் திரிகளின் நன்மைகள் அப்படி என்று பார்த்தால், தாமரை தண்டில் திரி போட்டால் 3 ஜென்ம பாவங்கள் நீங்குவதாக ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. வாழை துண்டு நூலில் திரி போட்டால் குலதெய்வ குற்றமும் சாபமும் போகிறது. புது மஞ்சள் சேலை துண்டில் திரி போட்டு தாம்பத்திய தகராறு நீங்கும் என்பது ஒரு நம்பிக்கை. புது வெள்ளை வஸ்திரத்தில் பன்னீரை விட்டு உலரவிட்டு போட்டால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வந்து மூதேவி அகன்று விடுவாள் என்பது இன்னும் ஒரு வகையான நம்பிக்கையாக இருக்கின்றது. குத்துவிளக்கு திரிகளின் பால். அதே போன்று குத்துவிளக்கு ஏற்றும் எண்ணெய்களிலும் நன்மைகள், ஜோதிட நம்பிக்கைகள் இருக்கின்றது. நெய் விளக்கு ஏற்றினால் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகிறது. இலுப்பை எண்ணெய் கொண்டு விளக்கு ஏற்றினால் பூஜிப்பவருக்கும் பூஜிக்கப்படும் இடத்திற்கும் விருத்தி உண்டாகிறது. விளக்கெண்ணெய் கொண்டு விளக்கு ஏற்றினால் துன்பங்கள் விலகும் என்பது நம்பிக்கை. நல்லெண்ணெய் கொண்டு விளக்கு ஏற்றினால் மிகுந்த பலன் இல்லை என்றாலும் மத்திம பலன் கிடைக்கும் அப்படி என்றது ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. இது குத்து விளக்கின் பால் ஆன்மீக ரீதியில், ஜோதிட ரீதியில் எங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கைகளாக பார்க்க முடிந்தது பகிர்ந்திருக்கின்றேன். மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.